إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا وحبيبنا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادات أو كما قال عليه الصلاة والسلام முழுலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இந்த பூமிக்கு கண்ணியமாக பிரகாசமாக ஒளிவாக ரசூலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேரான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த கண்ணியமான சுஹாபாக்கள், மேலும் அவர்களையும் பின்பற்றிய கண்ணியமான தாபிஊன்கள், அவர்களையும் பின்பற்றிய தபஉத் தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரை அதே ஒளிவான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அத்துணை சீதேவிகள் மீதும் ஸலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய பள்ளி வாயலில் மஸ்ஜிதாகிற அல்லாஹுடைய பள்ளி வாயலில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எமக்கு எவைகளை ஏவிருக்கிறானோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு அல்லாஹ் நம்மை தவித்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக அல்லாஹுடைய உதவியோடு எம்முடைய வாழ்க்கையை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனாகிற எமக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்காக சில இபாதத்துகளை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களோடு இறக்கப்பட்டு எங்களோட ரஹ்மத்தான அல்லாஹ் சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். குர்ஆனை கற்றுக் கொடுக்க முன்னாலே அல்லாஹ் சொல்கிறான், நான் ரஹ்மானாக இருக்கிறேன், நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை முற்படுத்துகிறான். எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய இரக்கம் அது முந்திவிட்டது சகோதரர்களே. அவ்வளோ இரக்கமானவன். எங்களுக்கு அல்லாஹு தஆலா சில இபாதத்துகளை கடமையாக்கியிருக்கிறான். அது எங்களுக்கு தெரியும். தொழுகிற ஒரு இபாதத், நோன்பு பிடிக்கிற ஒரு இபாதத், ஜகாத் கொடுக்கிறது ஒரு இபாதத், ஹஜ் செய்கிறது இபாதத், நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். சகோதர பெரியார்களே, அதே போல ஒரு இபாதத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அந்த இபாதத்தை மனிதர்கள் மறந்திருக்கிறார்கள். அந்த இபாதத்தை விட்டும் நானும் நீங்களும் நாளுக்கு நாள் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நேரம் கிடையாது, அதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம் சகோதரர்களே. அந்த இபாதத் தான் துஆவுடைய இபாதத். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் தொழுகையை பேசுகிறத போல, குர்ஆன் நோன்பை பேசுகிறத போல, குர்ஆன் ஜகாத்தை பேசுகிறத போல, குர்ஆன் ஹஜ்ஜை பேசுகிறத போல குர்ஆன் துஆவை பேசுகிறது குர்ஆன்ல. சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல துஆவுடைய இபாதத்தை அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாயிலையும் அல்லாஹ் வெளியாக்கினார்.
நபிமார்கள் தொழுததை குர்ஆன் அல்லாஹ் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. தொழுமார் அல்லாஹ் சொல்லிருக்கிறான், நபிமார்கள் ஏவிருக்கிறார்கள். அவருடைய செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் குறிப்பிடப்படவில்லை. குர்ஆன் பேசுகிறது நபிமார்கள் செஞ்ச முக்கியமான இபாதத் துஆ என்பதாக. சகோதர பெரியார்களே, ஒவ்வொரு நபிமாருடைய வாயிலையும் அல்லாஹ் துஆ வழியாக்கினான். துஆ செய்யாத எந்த நபிமார்களும் இல்லை. துஆ இருக்கிறதே சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எங்களை படைச்ச அல்லாஹ் இடத்துல மன்றாடுறது என்ன? உங்களை படைச்ச ரப்பிடத்தில், ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரின் ரப்பிடத்தில் மன்றாடி கெஞ்சுறது. இதுதான் துஆ. துஆ லேசான இபாதத்தா? துஆவுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு. சலாம் கொடுத்த உடனே ஓடுறோம் இல்லை சகோதரர்களே. மக்ரிபுடைய நேரம், எஷாவுக்கு மத்திய நேரம், முக்கியமான நேரம் துஆவுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம், முக்கியமான நேரம் துஆவுடைய நேரம். நோம்பாளியுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கிடைக்கிற 5-10 நிமிஷம் இது லேசான நேரம் அல்ல. இது அகிலத்தாருடைய ரப்புடைய ஹசானாவை தட்டும் நேரம். அதானும் இகாமத்துடைய நேரம். நானும் நீங்களும் அந்த நேரத்தில் தான் கைவார் அடிக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, துஆ இருக்கிறதே ஒரு முக்கியமான இபாதத் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா துஆவுடைய பவரை அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். துஆ இருக்கிறதே லேசான இபாதத் அல்ல. துஆ அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முடிவாக்கின தீய முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. என்னாலும் உங்களாலும் சாதிக்க முடியாத சில சாதனைகளை சாதிக்கிறது தான் துஆ. மூளைக்கு படாது. அத்துஆ யருத்துல் கதா. கெட்ட முடிவுகளை துஆவின் மூலமாக மாற்றலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உறுதியான நம்பிக்கை தேவை. தஹஜ்ஜத்தில் எழும்பும் ஈமான் தேவை. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கிற துஆவுடைய பாக்கியம் தேவை. இவ்வளவு தான் சகோதரர்களே. எங்களுடைய நல்ல கெட்ட முடிவுகளை துஆ மாற்றும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாங்கள் மீனுடைய வயிற்றில் அவரை நாங்கள் பாதுகாத்தோம். அவரை மீனிட வயிற்றில் கொண்டு போனதும் நான், அவரை பாதுகாத்ததும் நான், அவரை எடுத்ததும் நான். அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். நல்ல வினகரும் சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பிரச்சனையை தரானா, இது கோவத்துக்கு தாரதல்ல. அல்லாஹ் ஈமான்தாரிக்கு அல்லாஹ் கோவத்துக்கு அல்லாஹ் பிரச்சனையை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஈமான்தாரிக்கு பிரச்சனையை கொடுக்கிறதே தெரியுமா? அவன் என் பக்கம் நெருங்குறானா, அவனுடைய துஆ, அவனுடைய கெஞ்சல், அவனுடைய அழுதல், அவனுடைய கதறுதல் என் பக்கம் இருக்கிறதா, இதை எதிர்பார்க்கதான். இதே அடிப்படையில் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபிஸ்ஸுலுமாத், பல இருள்களாகிற அந்த மீன்ற வயிற்றில் அல்லாஹ் வச்சான். இப்போ என்ன எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? ஒரு நபி, அல்லாஹ்ட நபி. நபிமார்கள் கண்ணியமானவங்க. அவர்களை இருளில் வைத்தான் அல்லாஹ், மீண்ட இருளில். நானும் நீங்களும் யாரு? எனக்கும் உங்களுக்கும் இதெல்லாம் பிரச்சனையா? யூனுஸ் நபிக்கு வந்த பிரச்சனை வந்திருக்கிறதா? மீனுடைய வயிற்றில் சகோதரர்களே எந்த நாடும் எந்த வல்லரசு நாடாலையும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் யூனுஸுடைய வாயினாலே என்னை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைக்கிறாரா? இதை தான் அல்லாஹ் எதிர்பார்த்தான்.
நானும் நீங்களும் பிரச்சனை வந்துட்டா உடனே போக வேண்டிய இடம் அதுதான் அல்லாஹுடைய துஆ. அதுதான் துஆ கேட்கிறது. தொழுது விட்டு சதகா கொடுத்து விட்டு நோன்பு பிடித்து விட்டு துஆ கேட்கிறது. இதை பழக்கிக் கொள்ளும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதிர்பார்த்ததை போல அவர்கள் துஆ கேட்க ஆரம்பித்தார்கள். அவருக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் நபிதான், ஆனாலும் இந்த மீண்ட வயிற்றில் இருந்து என் நபி பட்டத்தை வச்சு கொண்டு வர இயலாது. இந்த மீண்ட வயிற்றிலிருந்து வாரண்டா என்ன படைச்ச, இந்த மீனை படைத்த, இந்த கடலை படைத்த, இந்த தண்ணியை படைத்த அல்லாஹுடைய உதவியால் மட்டும்தான் வரலாம் என்ற எதிர்பார்த்து அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சந்தோஷமாக அழகாக சொல்லி காட்டுகிறான். ஃபனாதா ஃபிஸ்ஸுலுமாத். அந்த பல இருள்களில் இருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் யூனுஸுக்கு என்ன நினைவு வந்து என்னை அழைத்தார், என்னை கூப்பிட்டார், என்னிடம் துஆ செய்தார். எப்படி துஆ செய்தார் தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தை உலகம் செய்யாததை செஞ்சு காட்டினாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீதான் வணங்க தகுதியானவன், நீ தூய்மையானவன். சுப்ஹானக், நீ தூய்மையானவன். ஒரு அடியாண்ட வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. துஆவின் பொழுது சகோதரர்களே எங்களிடமிருந்து வரணும் என தெரியுமா? பணிவுத்தன்மை வரணும். துஆ கேட்க கொல நான் ஒரு ஆலிமண்ட் அல்ல, நான் டாக்டர்னு துஆ கேட்டுடப்படாதங்க, நான் ப்ரொஃபஸர்னு துஆ கேட்டப்படாதங்க. முசல்லாலே அங்கே கேட்கணும். எப்படி தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி, இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யாதனா அநியாயக்காரன். இதுதான் துஆ. நான் கோடீஸ்வரன் அல்ல முசல்லால கேட்கிறது, நான் டாக்டர் யா அல்லாஹ் அப்படி அல்ல. முசல்லால கேட்கணும், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். இதுதான் துஆ. தன்னை தாழ்த்தி கேட்கிறது அல்லாஹுக்கு ஆக விருப்பமானது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த துஆவின் மூலமாக நாம் யூனுஸை மீண்ட வயிற்றிலிருந்து பாதுகாத்தோம். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம். குர்ஆன் பேசுகிறது, அவருடைய கவலையை அல்லாஹ் பாதுகாத்தான். அடுத்த விஷயம்தான் அதில் விளங்குகிறது. அந்த ஆயத்தின் மூலமாக உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா கெட்ட முடிவு அல்லாஹ் மாற்றினானாம் அவருடைய. ஏன்னா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்காட்டி கியாமத்துடைய நாள் வரையில் மீனுடைய வயிற்றிலே நாங்கள் அவரை வச்சு பாதுகாத்திருப்போம். கியாமத்துடைய நாளில் வரையில் ஃபிரௌனை வைத்து அல்லாஹுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வைக்கிறது பெரிதல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இந்த தஸ்பீஹை கேட்காட்டி, இதை கேட்டு துஆ கேட்காட்டி நாங்கள் அவரை கியாமத்துடைய நாள் வரையில் அதே கடல்ல, அதே தண்ணியில், அதே மீண்ட வயிற்றில் பாதுகாத்திருப்போம். அவர் கேட்டதனால தப்பிட்டாரு. என்ன செல்லவாரண்டா உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய முடிவில் இருந்ததாம் இவர் கியாமத்துடைய நாள் வரையில் மீண்ட வயிற்றில் இருக்கணும். கேட்ட தஸ்பீ, கேட்ட துஆவின் மூலமாக அவருடைய கெட்ட முடிவெல்லாம் மாற்றினான். உங்களோட கெட்ட முடிவுகள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. உங்களோட நல்ல முடிவுகள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இதை எப்படி மாற்றுறது தெரியுமா? துஆவின் மூலமாக மாற்றலாம். நாங்கள் தயாரில்லை சகோதரர்களே. அதுபோல தான் சகோதரர்களே, பெரியார்களே, துஆ ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. நாங்கள் யோசிப்போம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது. அல்லாஹ் துஆ கேட்க காரணம் என்ன? எங்கட தானே இந்த ஆரோக்கியம், நாங்கள் தானே சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு தானே நாங்கள் ட்ரை பண்ணி தானே ஏதோ காரணத்தால் புள்ளை பபாவும் கிடைச்சிச்சு எங்களுக்கு. இல்லை சகோதரர்களே,
அல்லாஹ் சொல்கிறான், நீங்க துஆ கேட்கணுமே தெரியுமா, வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட ஒவ்வொரு நிஅமத்துகளும், உங்களோட ஒவ்வொரு அணுவளவாக இருக்கிற நிஅமத்துகளும் அது என்னுடையது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடையது. ஃபமினல்லாஹ், எங்களோட ஆரோக்கியம் அல்லாஹுடையது, எங்களோட ஆயுள் காலம் அல்லாஹுடையது. இதைத்தான் சூரா வஜ்ஜஹ்து ஓதுறோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் வஜ்ஜஹ்துல, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்ற தொழுகை, என்ற வனுசுகி, என்ற இபாதத்துகள், வ மஹ்யாய், நான் வாழும் காலம், என்ற வாழ்நாள், வ மமாத்தி, என்ற மரணம் எல்லாம் உனக்குரியது. இதனால தான் துஆ கேட்கணும் சகோதரர்களே. சகோதர பெரியார்களே, எங்கட பிள்ளைகளையும் நாங்கள் துஆ கேட்க பழக்கணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறார்கள், ஒரு 10-11 வயசில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, யா குலாம், இங்கே வாங்க சிறுவனே. கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன தெரியுமா, அந்த சின்ன வயதில் ஈமானை உண்டாக்கினாங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு பழக்க வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னத் என்ன தெரியுமா, யா குலாம், ஏ சிறுவனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டு நீ உனக்கு விரும்பினால் தேவையா சரி இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் கேளு. உனக்கு உன்னுடைய தேவையை அல்லாஹுக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன பிள்ளையோட தேவையை அது உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். உனக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தா அதை நீ கேளு. யாரிடத்தில் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் கேளு. நபி அவங்க சொல்லல, நீ என்னிடத்தில் கேளுன்னு சொல்லல, சொன்னாங்க சிறுவனிடத்தில், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு தேவையா அத்தனை நீ அல்லாஹ்விடத்தில் கேளு. வாலிபர்களே, சாலிஹான பெண்கள், சாலிஹான மனைவிமார்கள் தேவையா, அல்லாஹ்விடத்தில் கேட்போம். திருமணம் முடித்து பிள்ளை இல்லாதவர்களே, நல்ல பிள்ளைகள் தேவையா, அல்லாஹ்விடத்தில் கேட்போம். சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எங்கட குழந்தைகளை பழக்கணும். எதையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளா. எங்கட பிள்ளைகளுக்கு சொத்து 4-5 கடை எழுதி வச்சுட்டு போகிறது அது பெருமை அல்ல. சில வேளை 4-5 கடையினாலே அல்லாஹ் பாதுகாக்கணும், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லணும், உனக்கு பிரச்சனையா, அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜத்தில் கேட்க பழகு மகனே, அல்லாஹ் வயிறை நிரப்புவான். சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் யோசிப்போம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது அல்லாஹ் தேவை, அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்னு சிலவங்க யோசிப்பாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அத்தனை பேரும் இன்னல்லாஹ கனியுன் வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் கனி, அல்லாஹ் தான் அசுல் செல்வந்தன். கொடுத்ததை சொல்லி காட்ட மாட்டான், கொடுத்ததுக்கு பின்னாலே ஏச மாட்டான், கொடுத்ததுக்கு பின்னாலே அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தான் அசுல் சல்லிக்காரன். இன்னல்லாஹ கனி, அல்லாஹ் தான் செல்வந்தன். வஅன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாரும், அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவங்க. ஏதோ ஒரு அடிப்படையில் செல்வந்தராக இருக்கலாம், பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் இருக்கலாம், செல்வங்கள் இல்லாமல் போகும் சான்ஸ் இருக்கு. இதனால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவங்க தான். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி குல்லுக்கும் ஆர், என்னுடைய அடியார்களே, நீங்கள் அத்தனை மக்களும் ஆடை இல்லாதவர்கள். இல்லா மன் கஸௌதுஹு, நான் யாருக்கு ஆடையை கொடுத்தேனோ அவர்களை தவிர. நாங்கள் உடுத்திருக்கிற எங்களோட அவுரத்தை மறைச்சிருக்கிறது எங்களோட ஆடை, இது அல்லாஹ் தந்தது. சகோதரர்களே பெரியார்களே, எங்களுக்கு ஆடை இல்லையா, அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். யா இபாதி குல்லுக்கும் ஜாஇ, ஏ அடியார்களே, நீங்கள் அத்தனை மக்களும் பசித்தவர்கள், உங்களோட பசியை போக்குறவன் அல்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அத்தனை மக்களும் பசித்தவர்கள், நான் உணவளித்ததை தவிர, நான் உணவளித்தவரை தவிர. சகோதர பெரியார்களே, எத்தனையோ மக்களுக்கு சாப்பாடு இருக்குது, தொண்டைக்கு பனியான இறங்குது இல்லை.
அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கணும். சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எங்கட கெட்டித்தனம் இல்லை பசியை போக்குறது. அல்லாஹிடத்தில் நாங்கள் சாப்பாடையும் அல்லாஹிடத்தில் கேட்கணும். யா இபாதி குல்லுக்கும் லால், என்னோட அடியார்களே நீங்கள் அத்தனை மக்களும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், நீங்கள் வழி தவறினவங்க, நான் தான் உங்களை நேரு வழியில் கொண்டு வந்தோம். ஹஜரத் பிலால் ஹபஷால பிறந்தவரே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். சகோதரர்களே பெரியார்களே, அத்தனை மக்களும் எங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் பள்ளிக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை டாக்டர்ஸ்மார் அந்நிய மதத்துகளில் எவ்வளோ அறிவாளிகள் வெளியே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. தன்னுடைய ஒரு தலையை செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணக்கூடிய அறிவை மூளையை செக் பண்ணுவாங்க. ஆனால் அதே மூளையால் யோசிக்க இயலாம போயிட்டு அவரை அந்த மூளையை படைச்சது யார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஹிதாயத்தை கொடுக்கிறது நாங்கள், ஹிதாயத்தை கேட்போம். சூரா நாங்கள் ஃபாத்திஹால என்ன தோதுறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஹிதாயத்தை தந்திரியா அல்லாஹ், ஹிதாயத்தை தந்திரியா அல்லாஹ். சகோதரர்களே பெரியார்களே, துஆ இருக்கிறதே இது ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது. நபிமார்கள் கூட துஆல தான் வாழ்க்கையை அப்படியே ஓட்டி கொண்டாங்க. நபிமார்கள் அல்லாஹுடைய துஆல அஞ்சி கொண்டு தான் வாழ்க்கையை கழித்தாங்க. எப்படிப்பட்ட நபிமார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள், ஆனால் இறுதி முடிவை பயந்து அவர்கள் கூட அல்லாஹிடத்தில் துஆ செய்தாங்க. நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்தில் துஆ செய்ய பழகிக்கொள்ளணும் இறுதி முடிவுக்காக வேண்டி. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். யூசுஃபை போல தக்வாதாரி அல்லாஹ் குர்ஆனில் யாரையும் சொல்லல, என்ன நபியையும் சொல்லல. ஆனால் அவரும் கூட யா அல்லாஹ் ஏன்னா நான் மௌத்தாகிற நேரத்தில் என்ன முஸ்லீமாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ், அது ஓண்ட கையில் இருக்கிறது யா அல்லாஹ். நான் மறுமையிலே நல்ல மக்களோடு வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மக்களோடு எழுப்பாட்டப்படணும் யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துஆவின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் நெருங்கினாங்க. அவர்கள் கூட துஆ கேட்பாங்க. இறுதி முடிவை அல்லாஹும்ம ஜஅல் கைர உமுரி ஆகிரஹு வ கைர அமலி ஹவாத்திமா வ கைர ஐயாமி யௌம அல்காக். அல்லாஹும்ம ஜஅல் கைர உமுரி ஆகிரா, யா அல்லாஹ் என்ன வாழ்நாளில் சிறந்த நாளை கடைசி நாளை ஆக்கிடி. வகைர அமலி ஹவாத்திமா, என்ற வாழ்நாளில் சிறந்த அமலை கடைசி அமலாக மாற்றிடி. வகைர ஐயாமி யௌம அல்காக், உன்னிடத்தில் வரக்கூடிய நாளை அது சிறந்த பெருநாளாக மாற்றிடி. சகோதர பெரியார்களே, நாங்களும் துஆக்களை பாடமாக்கி கொள்ளும் சகோதரர்களே. குடும்பத்தில் பிரச்சனையா, அதுக்கும் குர்ஆன் துஆ படித்து தருகிறது. உங்களுக்கு தெரியும், சில மனைவிமார்கள் கட்டுப்படுறாங்க இல்லை, சில பிள்ளைகள் கட்டுப்படுறாங்க இல்லை, அதுவும் குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் துஆ கேளுங்க பிள்ளைகளுக்கு. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ் எனக்கு நீ கண்குளிர்ச்சியை தந்திரி. யாரின் மூலமாக தெரியுமா? நீ தந்த குழந்தையின் மூலமாக, நீ தந்த மனைவியின் மூலமாக எனக்கு நீ கண் குளிர்ச்சியை தந்திடு. எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த துஆ பாடமாக்கி இருக்கிறோமா? கோடிக்கணக்கு கொற்றம் பிள்ளைகளுக்கு இந்த துஆவை அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியை தந்திடு. சகோதர பெரியார்களே, பெற்றார் எங்களை வளர்த்த தாய் தகப்பனுக்கு கூட குர்ஆன் சொல்லி தருது. நீங்கள் துஆ கேளுங்க. நபியே துஆ கேளுங்க. எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டிட அவர்களுக்கு. என்னால் அவருக்கு, எங்களோட வாப்பா உம்மாவுக்கு என்னால் அவர்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் எனக்கு அதிகமாக நல்லதுகள் செஞ்சிட்டாங்க. இதனால் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் துஆ செய்யுங்க. எப்படி தெரியுமா? ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டிடு. கமா ரப்பயானி ஸகீரா, எப்படி எனக்கு சிறுசீல அவர்கள் இரக்கம் காட்டினதை போல. சகோதர பெரியார்களே, நிறைய துஆக்கள் நபிமார்கள் கேட்டு வந்தாங்க.
ஆஃபியத்துக்காக வேண்டி அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா, அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் ஈருலகத்திலேயும் வெற்றிகரமான ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கு என்பதா. சகோதர பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையை துஆவோட பழக்கிக் கொள்ளணும். நாங்கள் யோசிப்போம் எங்களோட துஆ கபூலாகுதில்லை, நல்லா விளங்கிக் கொள்ளணும். துஆ கபூலாகக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் தான் எங்களோட சம்பாதிப்புகள் ஹலாலாக அமையணும். நாங்கள் வாய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு உணவு புடியும் ஹலாலாக இருக்கணும். அப்போதான் சகோதர பெரியார்களே எங்களோட துஆக்கள் கபூலாகும் அல்லாஹ்விடத்தில். சில மக்கள் யோசிப்பாங்க, அல்லாஹ் நான் துஆ கேட்குற வருஷமா பல வருஷமா இன்னும் புள்ளைய தரல, இன்னும் எனக்கு இல்லை அல்லாஹுடைய துஆட கபூலியத் என்ன நடக்குது. இல்லை சகோதரர்களே, சில மக்கள் அல்லாஹ் சொல்கிறான் 3 விதமாக துஆ அல்லாஹ் கபூலாக்குறான். சில மக்களுக்கு கேட்ட உடனே அல்லாஹ் கொடுப்பான், சில மக்களுக்கு அல்லாஹ் கேட்டதை அல்லாஹ் வச்சு மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். மறுமையில் கொடுக்கும் பொழுது யோசிப்பாராம், என்ன ஒரு துஆவையும் அல்லாஹ் கபூலாக்காம மறுமையில் தந்திருக்க கூடாதா என்பதாம் அடியான் யோசிப்பான். சில மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்டா, அந்த துஆ கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான், ஆனால் அதற்கு பகரமாக பெரிய முசீபத்தொண்டு அல்லாஹ் பலாய் முசீபத்தை இல்லாமாக்குவான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், எங்களுடைய எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்தில் தஹஜ்ஜத்தில் மன்றாடி துஆ கேட்கக்கூடிய பழக்கத்தை எங்களோட பரம்பரைகளுக்கும் எங்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். கண்ணீர் சிந்தக்கூடிய, உனக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கக்கூடிய நல்ல அடியார்களாக மாற்றிறியா அல்லாஹ். அத்தனை தேவைகளையும் உன்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்ரீதேவிகளாக மாற்றிறியா அல்லாஹ். நல்ல முடிவுகளை, நல்ல வஃபாத்தை, நல்ல மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இல்லாமாக்கிறியா அல்லாஹ். துஆ கபூல் செஞ்சுக்கோ அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله اتقوا الله سرية وعلانية وأطيعوا في أوامر الله واجتنبوا في نواهيه وسارعوا بالأعمال الصالحة فإنها باقية في الدنيا والآخرة. فقد قال الله تعالى في المحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة. وقال النبي صلى الله عليه وسلم من أطاعني فقد أطاع الله ومن عصاني فقد عصى الله. بارك الله لنا ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا